உயிர்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். 3ஆம் பாடம் ஞானாசிரியர் அருணந்தி சிவாச்சாரியார் அருளிய சிவஞான சித்தியார். உயிர் நோக்கு சிவஞான சித்தியார் 48வது வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். தத்துவ ஞானத்தை உலகுக்கு ஈந்து அருள் செய்த தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் திருவடிகளை மனதிருத்தி போற்றுகின்றேன். அவர் உணர்த்திய வழி உணர்ந்து இவ்வுலகுக்கு தத்துவ ஞானத்தை சேர்ப்பித்த அகச்சந்தனாச்சாரியார்கள் புறச்சந்தனாச்சாரியார்கள் திருவடிகளை உச்சியில் சூட்டி வணங்குகின்றேன். இந்த தத்துவ நூல்களிலே விருப்பையும் ஆர்வத்தையும் உண்டாக்கி தந்த ஆசிரியர் பிரான்கள் திருவடிகளை மீண்டும் மீண்டும் நினைந்து வணங்குகிறேன். உயர் நோக்கு என்கின்ற இந்த அமைப்பை தொடங்கி நாம் அனைவரும் தத்துவ ஞானத்திலே வளர்ச்சி பெறும் வண்ணம் செயலாற்றி வருகிற இடையோருக்கு என்னுடைய வணக்கமும் வாழ்த்துக்களும் உரித்தாகட்டும். இந்த சங்கமத்தில் இணைந்து தாங்களும் கற்று என்னையும் கற்கச் செய்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்தும் வணக்கத்தையும் மீண்டும் ஒரு தரம் தெரிவித்து மகிழ்ச்சி அடைகிறேன். சித்தாந்த நூல் வரிசையிலே நாங்கள் முதலாவதாக மனவாசகம் கடந்த தேவர் செய்த உண்மை விளக்கம் என்ற நூலினை ஆனந்தராஜன் ஐயா அவருடைய உரையின்படி கற்றோம். அதைத் தொடர்ந்து உமாபதி சிவாச்சாரியாரால் இயற்றப்பட்ட திருவருட்பயன் என்கின்ற நூலை யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சைவ பெரியார் சிவபாத சுந்தரனார் வழிகாட்ட தெரிந்து கொண்டோம். இப்பொழுது 3வது நூலாக சிவஞான சித்தியார் என்கின்ற சைவ சித்தாந்தத்தினுடைய முக்கியமான ஒரு நூலை கற்கத் தொடங்கி இருக்கிறோம். சித்தாந்த நூல்கள் 14 என்று சொல்லப்படுகிறது. ஏற்றுக்கொள்ளப்பட்ட நூல்கள், அதை தவிரவும் நூல்கள் பலவாக விரிந்து கிடக்கின்றன. அது அவற்றை எல்லாம் கற்று முடிக்க நம்முடைய ஆயுட்காலம் போதுமா என்று தெரியாத காரணத்தினாலே ஆங்காங்கு தொட்டு தொட்டு ஒரு அடிப்படை சித்தாந்த அறிவை பெற நாங்கள் முயன்று வருகிறோம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே திருவிளங்க தேசிகர் என்று சொல்லப்படுகிற முன்னாள் நீதியரசர் ஒருவர் செய்த உரையின் துணையோடு இந்த சிவஞான சித்தியாருக்குள்ளே நாம் பயணிக்க தொடங்கி இருக்கிறோம். நீங்கள் எல்லோரும் செய்த தொகுப்புரைகள், முதலிலே முருகேசன், அடுத்தது எங்களுடைய செந்தில், அடுத்தது மகேஸ்வரி, அடுத்தது கண்ணகி என்ற நால்வரும் செய்த அந்த தொகுப்புரை என்னை வியப்பில் ஆழ்த்துகிறது. உண்மையில் இதையெல்லாம் நீங்கள் எங்கு கற்றீர்கள் என்று எனக்கே ஆச்சரியம் ஏற்படும் வண்ணம் இந்த காரியங்களை நீங்கள் செய்து முடித்திருக்கிறீர்கள். ராமாயணத்திலே காட்டுக்குள்ளே ராம லட்சுமணர்கள் போகிறார்கள், சீதையையும் அழைத்துக் கொண்டு போகிறார்கள். பல இடங்களிலே அவர்களை தங்களோடு தங்குமாறு பலரும் வேண்ட அதை மறுத்துவிட்டு சித்திரகூடமலைக்கு செல்கிறார்கள். சித்திரகூடமலையிலே அவர்கள் போகிற பொழுது அங்கிருந்த முனிவர்கள், நீங்கள் இங்கு தங்கலாம், இது உங்களுக்கு உகந்த தவத்து வாழ்க்கைக்கு உகந்த இடமாக இருக்கும் என்று வேண்டிக் கொள்ள ராமன் அதனை ஏற்றுக்கொள்கிறான். இரவு வருகிறது. அந்த இரவிலே தங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். லட்சுமணன் ராமனும் சீதையும் முனிவர்களோடு உரையாடி கொண்டிருந்த அந்த வேளையிலே ஒரு அழகான ஒரு பர்ணசாலையை அமைக்கிறான். பர்ணம் என்றால் இலை. உமாதேவியார் சிவனை நோக்கி ஒரு முறை சருகளை மட்டும் சாப்பிட்டு விரதம் இருந்தாளாம். அதனால்தான் அவளுக்கு அபர்ணா என்று பெயர் வந்தது. சருகுகளையும் சாப்பிடாமல் விரதம் இருந்தாலும் அதனால்தான் அவளுக்கு அபர்ணா என்ற பெயர் வந்தது என்று சொல்வார்கள். பர்ணசாலை
என்கின்ற அந்த சாலையை மிக அழகாக அமைக்கிறான். அது பற்றி விரிவாக கம்பர் சொல்லுகிறார். அவன் அமைத்த விதம் பற்றி. எங்களுக்கு அது தேவையற்றது. அந்த பர்ணசாலையை அமைத்து முடித்த பிறகு ராமனையும் சீதையும் அழைத்து வந்து தங்கள் தங்குவதற்கான இருப்பிடம் தயாரித்து விட்டேன் என்று லட்சுமணன் காட்ட, ராமன் அந்த பர்ணசாலையை பார்த்து வியந்து போகிறான். வியந்த அவன் லட்சுமணனை பார்த்து, நானும் நீயும் வசிஷ்டரிடம் ஒரே ஆசிரமத்தில் ஒன்றாகத்தான் படித்தோம். அப்படி படிக்கிற பொழுது இந்த பர்ணசாலை அமைக்கிற வித்தையை எங்களுக்கு வசிஷ்டர் சொல்லி தந்ததாக ஞாபகம் இல்லை. நீ இவ்வளவு அழகான ஒரு பர்ணசாலையை அமைத்திருக்கிறாயே, இதனை எங்கு கற்றனை என்று கேட்கிறான் ராமன். எனக்கும் இந்த நால்வருடைய தொகுப்புரையை பார்க்கிற பொழுது எங்கு கற்றனை என்றுதான் கேட்க தோன்றுகிறது. இதெல்லாம் நான் சொல்லி இருக்கிறேனா என்று எனக்குள்ளே ஒரு ஆச்சரியம் ஏற்படும் வகையிலே எல்லாரும் அழகான தொகுப்புரை செய்தார்கள். அவர்களுக்கு உங்கள் சார்பாக என் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இனி நாங்கள் நூலுக்குள்ளே நுழைய வேண்டும். அழகான ஒரு உண்மையிலே நீங்கள் செய்கிற இந்த தொகுப்புரை என்பது என்னுடைய பயனை நான் தான் அதிகம் அனுபவிக்கிறேன். ஒரு 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 முன்னோட்டம் போல, அந்த ட்ரெய்லர் போல நீங்கள் அதை செய்து தருகிற பொழுது அந்த நூலுக்குள்ளே நுழைவதற்கு நல்ல ஒரு பாதையிட்ட அமைப்பு உருவாகிறது. முதலிலே பாயிரத்தை விளக்கம் செய்தார்கள். அற்புதமான விளக்கம் அது. நூலாசிரியருடைய சிறப்பு, உரையாசிரியருடைய சிறப்பு எல்லாவற்றையும் சொல்லி அழகான ஒரு பாயிரத்தை விளக்கம் செய்தார். அதற்கு அது நூல் அமைப்பிலே அதுதான் முன்னே வருகிற பகுதி. அதற்கு அடுத்ததாக தர்க்கவியல் தொடங்குகிறது. பிரமாணங்கள் என்று சொல்லப்படுகிற விவரத்தை இரண்டாவதாக வந்த செந்தில் அழகாக விரித்துரைத்தார். செந்திலுடைய அந்த தொகுப்புரையிலே அவருடைய சொந்த சிந்தனைகள் பதிவாகி இருந்ததை பார்த்து மகிழ்ந்தேன். எப்பொழுதும் ஒரு நூலை கற்கிற பொழுது நாம் வாங்குவது என்று ஒன்றாக இருந்தால் அதையே திருப்பிச் சொன்னால் அது கைப்பிள்ளையினுடைய வேலை. அதை நமக்காக்கி பிறகு அதை மற்றவர்களுக்கு சொல்லுகிற பொழுது சொல்ல வேண்டும். அந்த தன்மை செந்திலினுடைய தொகுப்புரையிலே இருந்ததை கண்டு மகிழ்ந்தேன். 18 பாடல்கள் படித்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். அவ்வளவு படித்து விட்டோமா என்று எனக்கு ஆச்சரியம் வந்தது. இன்னும் நாங்கள் அதிலே தர்க்கப்போலிகள் பற்றி படிக்க வேண்டும். சீக்கிரம் அதனையும் படிப்போம் என்பதை மட்டும் சொல்லிக்கொண்டு, இந்த தர்க்கப்பகுதியை ஏன் முன்னே வைக்கிறார்கள் என்றால், சூக்கும ரூபமாக இருக்கக்கூடிய முப்பொருள் உண்மையை அறிவதற்கு தர்க்கம் இல்லாவிட்டால் சாத்தியம் இல்லை. அதனால் கருவி நூலாகிய தர்க்கத்தை நூலின் முகப்பிலே விளக்கல் செய்துவிட்டு அருணந்தி சிவாச்சாரியார் தன்னுடைய நூலை தொடங்குகிற விதம், அவர் பிரமாணங்களாக ஏற்றுக்கொண்ட அந்த பிரமாணங்களுடைய வகைகள் என்று பல விஷயங்களை படித்திருக்கிறோம். இவ்வளவு படித்து விட்டோமா என்று எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. இனி தர்க்கவியலை முடித்துக் கொண்டு நூலுக்குள்ளே நுழைகிறோம். நூலுக்குள்ளே நுழைகிற பொழுது முதல் சூத்திரம், அந்த பாடல் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லப்பட்டதால் ஞாபகம் இருக்கும். ஒருவனோடு ஒட்டி ஒன்றென்று உரைத்திடும் உலகமெல்லாம் வருமுறை வந்து நின்று போவதும் ஆதலாலே தருபவன் ஒருவன் வேண்டும். இவ்வளவும் ஒரு பகுதி அந்த பாடலிலே. அடுத்ததாக வருகிற மிச்ச பகுதி, தான் முதல் ஈறுமாகி மறுவிடும் அனாதி முத்த சித்துரு மண்ணி நின்றே என்ற முதல் பகுதியிலே இறைவன் என்ற ஒருவன் தேவை. இந்த உலகத்தை உருவாக்குவதற்கு, தோற்றி நிறுத்தி அளிப்பதற்கு இறைவன் தேவை. அது தானாக நிகழ வாய்ப்பில்லை என்பதை மற்ற மதக்காரர்களுடைய கொள்கைகளை எல்லாம் மறுத்து நிரூபித்து காட்டுகிறார். அதுதான் பதி உண்மை என்கின்ற பகுதி. அப்போ பதி என்ற ஒன்று இருக்கிறது என்று முதல் நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். அதற்கான பகுதிதான் இந்த முதல் பகுதி. அந்த நான் தருபவன் ஒருவன் வேண்டும் என்று வருகிற இருக்கிற இந்த பாடலினுடைய முதல் பகுதி. சரி, இனி இறைவன் என்று ஒருவன் இருக்கிறான் என்பதை தர்க்க ரீதியாக நிறுவிவிட்டோம். நிறுவிவிட்டால் அடுத்த கேள்வி பிறக்கிறது, அவன் என்ன செய்கிறான்? பதி உண்மைக்கு பிறகு பதி இலக்கணம் சொல்ல வேண்டும். இது ஒரு பொருள் இருக்கிறது என்று தெரிந்துவிட்டால் அந்த பொருளினுடைய இலக்கணம் தெரிய வேண்டும் என்ற அடிப்படையிலேதான்
அடுத்ததாக பதியிலக்கணம் சொல்லத் தொடங்குகிறார். பதியிலக்கணத்திலே தான் முதல் ஏறுமாகி மறுவிடும் அனாதி முத்த சித்துரு மன்னி நின்றே என்ற இந்த ஒன்றரை வரி அல்லது 1.25 வரியை வைத்துக் கொண்டு நிச்சயத்தை விளங்கப்படுத்துகிறார். அதிலே என்ன சொல்கிறார் என்றால், இந்த உலகத்தை இறைவன் செயல்படுத்தி நிற்கின்றான் என்று சொல்லுகிறார். அதிலே அவர் சொல்லுகிற அந்த ஒரு வரியையே 2ஆக பிரித்து கொண்டு, அதாவது தான் முதல் ஏறுமாகி மறுவிடும் என்று சொல்லுகிற அந்த இடத்திலே தான் முதலாக நின்றும் மறுவிடும், தான் ஏறாக நின்றும் மறுவிடும் என்று அந்த அடியை 2ஆக பிரித்து கொண்டு அதை விளக்கம் செய்கிறார்கள். அதிலே பதிவுண்மை சொல்லப்படுகிறது. முன்பு வரிகளிலே பதிவுண்மை சொல்லப்பட்டு விடுகிறது. அதற்கு பிறகு 2ஆம் அதிகரணம் தொடங்குகிறது. 2ஆம் அதிகரணத்தை தான் நான் சொன்னது போல 2 பகுதிகளாக பிரித்து கொண்டு வரையறை செய்து காட்டுகிறார். முதலாகவும் ஈறாகவும் நிற்கிறது. அதிலே முதல் பகுதியாக தான் முதலாகி அனாதி சித்துரு மண்ணி நின்று மறுவிடும் என்ற பகுதியை எடுத்துக் கொள்கிறார். அதிலே 38வது பாடல் தொடக்கம் 51வது பாடல் வரையும் விரிகிறது. பிரபஞ்ச தோற்றத்துக்கு சிவபெருமான் நிமித்த காரணன் என்ற முதல் செய்தி. காரணங்கள் மூவகைப்படுகிறது. முதற்காரணம், துணை காரணம், நிமித்த காரணம். பானையை செய்கிற பொழுது பானைக்கு மண் முதற்காரணம். முதல் காரணம் என்பது என்னவென்றால், உண்டாக்கப்பட்ட பொருளோடு அது எப்பொழுதும் இருக்கும். அது முதல் காரணம். அடுத்தது துணை காரணம். அந்த பொருள் உருவாகும் வரைக்கும் தொடர்பு பட்டு நிற்கின்ற ஒன்று. அதைத்தான் நாங்கள் திரிகை கல்லை சொல்லுகிறோம். பானை உருவாகுவதற்கு திரிகை கல் துணையாக நின்று பானை உருவாகியதோடு அதனுடைய தொடர்பு முடிந்துவிடும். இது 2வது பகுதி. பிறகு 3வது பகுதி நிமித்த காரணம். இந்த முதல் காரணத்தையும் துணை காரணத்தையும் கொண்டு ஒரு பொருளை உருவாக்குவதற்கு ஒருவர் தேவை. அவரைத்தான் நிமித்த காரணன் என்று சொல்கிறார்கள். இந்த 3 காரணங்களையும் எடுத்துக் கொள்கிறார்கள். முதல் காரணம் மாயை, அது தெளிவுபடுத்தப்படுகிறது. அடுத்தது துணை காரணமாக இருப்பது எது என்கின்ற பொழுது, முதலிலே காலத்தை துணை காரணமாக காட்டுவார்கள். சிவசக்தி உலகத்தை தோற்றுவிக்கும் பொழுது காலம் துணை காரணமாக மாறுகிறது. நம்முடைய முதற் பொருளாகிய பரமசிவன் உலக தோற்றத்துக்கு காரணமாகிற பொழுது சிற்சக்தி துணை காரணமாக மாறுகிறது. இந்த 2 பேதத்தையும் தெரிந்து கொள்ளுங்கள். அதுதான் தொடக்கத்திலே காலத்தை துணை காரணம் என்றும் பின்னாலே சிற்சக்தியை துணை காரணம் என்றும் சொல்கிறார்கள். அது தோற்ற முறையிலே தான் அந்த மாற்றங்கள் வருகிறதே தவிர அதிலே குழப்பங்கள் ஏதும் இல்லை. ஆகவே இத்தகைய இந்த பிரபஞ்ச தோற்றத்துக்கு சிவபெருமான் நிமித்த காரணனாக இருப்பான் என்பது அந்த பகுதியிலே வருகிற முதல் செய்தி. சிவபெருமான் பிரபஞ்சத்தை தோற்றுவிக்கும் முறைமை என்று அடுத்த பகுதியை சொல்லி, சிவபெருமான் எப்படி தோற்றுவிக்கிறார் என்றால், சத்த பிரபஞ்சம், அர்த்த பிரபஞ்சம் என்று பிரபஞ்சம் 2 வகையாக தோற்றுவிக்கப்படுகிற முறைமையை சொல்லுகிறார். அதிலே சத்த பிரபஞ்சமாகிய வாக்குகளும் அவற்றின் இயல்பும் நமக்கு விரித்துரைக்கப்படுகின்றன. வாக்கு என்பதுதான் நம்முடைய அறிவுக்கு காரணமான மூலமாக இருப்பது. அது வாக்கு 4 வகைப்படுகிறது. சூக்குமை வாக்கு, பைசந்தி வாக்கு, மத்திமை வாக்கு, அதற்கு அடுத்ததாக வைகரி வாக்கு என்று 4 வகைப்படுகிறது. சூக்குமை வாக்கு என்பது ஒளிரூபமாக நம் மூலாதாரத்தில் தங்கி இருக்கிற வாக்கு. பைசந்தி வாக்கு என்பது மயில் முட்டையிலே எப்படி அந்த வண்ணங்கள் கலந்திருக்குமோ அச்சரங்களை உள்ளடக்கியதான அந்த வாக்கு பைசந்தி வாக்கு என்று சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு அதிலே இருந்து வெளிப்படுகிறதாகிய மத்திமை வாக்கிலே அச்சரங்கள் பிரிந்து தோன்றுகின்றன. ஆனால் தன் செவிக்கு கேட்கும் வகையில் மட்டும் பிரிந்து தோன்றுகின்றன. அதற்கு அடுத்தாற்போல வைகரி வாக்கு என்ற வாக்கு தோன்றுகிறது. அது பிரசவிக்கும் கேட்டு அறிவை மற்றவர்களுக்கு வழங்கத்தக்க வாக்காக அமைகிறது. அது உள்ளே நிற்கிற பொழுது
தூள வைகரி என்றும் சூக்கும வைகரி என்றும், வெளியே வருகிற பொழுது தூள வைகரி என்றும் பெயர் வருகிறது என்பது இந்த வாக்குகள் பற்றி நாம் அறிந்த விடயங்கள். இந்த வாக்குகள் படிப்படியாக மேலிருந்து வெளியே வந்து பிறகு படிப்படியாக உயிர் அனுபவத்தை கொண்டு உள்ளடங்கத் தொடங்கி சூக்குமை வாக்கை அடைந்ததும் முற்றாக அந்த வாக்கிலே இருந்து ஒரு ஆன்மா விடுபடுகிறது. அப்போது அப்படி விடுபடுகிற நிலையில் முத்தி நிலை என்று பேசுகிறார்கள் என்பது வாக்குகள் பற்றி நாம் தெரிந்து கொண்ட விஷயங்கள். அதற்கு அடுத்ததாக வாக்குகளுடைய இலக்கணங்கள் எல்லாம் சொன்ன பிறகு சுத்தாசுத்த அசுத்த பிரபஞ்சத்தின் இயல்பு சொல்லுகிறார். சத்த பிரபஞ்சம் போய் அர்த்த பிரபஞ்ச விவரங்கள் சொல்லுகிறார். இந்த விவரங்களை எல்லாம் சொல்வதோடு இந்த இறைவன் இந்த உலகத்தை இப்படியாக தோற்றுவிக்கிற முறைமையிலே உலகத்தோடு தொடர்பு பட்டு நிற்பானா அல்லது தொடர்பு அற்று நிற்பானா என்று கேள்வி வரும். அப்படி கேள்வி வருகிற பொழுது அதற்கு பதிலாக தொடர்பு பட்டும் நிற்பான், தொடர்பு அற்றும் நிற்பான் என்பதை கடைசி பாடலிலே விளக்கப்படுத்துகிறார். 51வது பாடலிலே அதைத்தான் படித்தோம். தொடர்பு பட்டு நிற்பது என்பது எப்படி என்பதற்கு விளக்கம் சொல்லுகிற பொழுது ஒரு ஒரு சொல்லை சொல்லுகிற பொழுது அதனுடைய பொருளை நாம் தெரிந்து கொள்கிறோம். இந்த சொல்லையும் பொருளையும் தெரிந்து கொள்வது எது என்று கேட்டால் ஆன்ம சிற்சக்தி தான் நம்முடைய சொல்லையும் பொருளையும் தெரிந்து கொள்கிறது. சொல்லை தெரியவும் பொருளை தெரியவும் ஆன்ம சிற்சக்தியினுடைய தன்மைதான் ஆதாரமாக நிற்கிறது. அப்படி நிற்கிற பொழுது இந்த ஆன்ம சித்தி அந்த 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 விஷயத்தை இறைவன் தொடர்பு பட்டு நிற்கின்றதற்கு உவமையாக காட்டுகிறார். சொல்லும் பொருளும் ஆன்ம சிற்சக்தியாலே அறிவது போல இந்த உலகத்தினுடைய தோற்றம், சத்த பிரபஞ்சம் அர்த்த பிரபஞ்சம் எல்லாம் இறைவனுடைய சிற்சக்தியினாலே தான் தோற்றுவிக்கப்படுகிறது என்கிற பொழுது இறைவனுடைய சிற்சக்தியினாலே தோற்றுவிக்கப்படுவதனாலே இறைவன் இந்த விடயங்களோடு தொடர்பு பட்டு நிற்க வேண்டும். ஏனென்றால் சொற்பிரபஞ்சமும் பொருட்பிரபஞ்சமும் சிற்சக்தி இல்லாவிட்டால் இல்லை, இறைவனுடைய சக்தி இல்லாவிட்டால் அவை இரண்டும் இல்லை, இறைவன் இல்லாவிட்டால் சக்தி இல்லை. ஆகவே இந்த தொடர்பு வரிசையிலே இறைவன் இந்த உலகத்தோடு தொடர்பு பட்டு உலக படைப்போடு தொடர்பு பட்டு நிற்கிறான் என்பதை ஒரு காரணமாக சொல்கிறார்கள். பிறகு இன்னொரு உவமை மூலமாக விளங்கப்படுத்துகிறார்கள். தொடர்பற்று நிற்கிறான் என்பதற்கு நம்முடைய அவத்தைகளை சொல்லி சென்ற வகுப்பிலே ஓரளவு அதை பார்த்தோம். அது இன்னும் விரிவாக பின்னே வரப்போகிறது. அதாவது உயிர் பல நிலைகளிலே நம் உடம்புக்குள்ளே நிற்கிறது. அதை 3 விதமாக அடிப்படையிலே பிரிப்பார்கள். அதற்கு பிறகு ஒவ்வொன்றுக்குள்ளும் 15 விதங்கள் இருக்கின்றன என்று சொல்லுகிறார்கள். 5 விதங்கள் இருக்கின்றன என்று சொல்கிறார்கள். ஆகவே மொத்தம் 15. அதிலே சாக்கிரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீரம் என்று அவத்தைகள் 5 வகைப்படுகிறது. கீழாவத்தையிலே நம்முடைய நெற்றிப்பொட்டிலே ஆன்மா நிற்கிற பொழுது அதிலே அந்த 35 கருவிகளோடு அது இயங்குகிறது. பிறகு தொண்டை என்கின்ற அந்த கண்ட பகுதிக்கு வருகிற பொழுது 25 கருவிகள் அதிலே இயங்குகின்றன. அதைத்தான் கனவு நிலை என்கிறோம். அதற்கு கீழே இறங்குகிற பொழுது 3 கருவி மட்டும் நிற்கின்றன. ஆழ்நித்திரை என்று சொல்கிறோமே, அதிலே 3 கருவிகள் மட்டும் நிற்கின்றன. அதற்கும் இன்னும் கீழே இறங்குகிற பொழுது மயக்க நிலை என்று சொல்லுகிற இடத்திலே 2 கருவிகள் இயங்குகின்றன. ஆன்மாவும் பிராணனும் மட்டும் இயங்குகிறது என்று சொன்னோம். அதற்கும் அடுத்ததாகிய துரியாதீதம் என்ற நிலை போகிற பொழுது ஆன்மா மட்டும் நிற்கும், கருவிகள் அத்தனையும் அகன்று போகும் என்று சொன்னோம். இது கீழாவத்தை, மத்தியாவத்தை, மேலாவத்தை என்ற 3 பகுதியிலும் நிகழும் என்று சொன்னோம். புதிதாக இந்த வகுப்புக்குள்ளே நுழைந்திருக்கிற மாணவர்களுக்கு இது கொஞ்சம் விளக்கம் இல்லாத பகுதியாக தோன்றும். முன்பு படித்தவர்களுக்கு ஓரளவு அதை தெளிவுபடுத்தி இருக்கிறேன். அது பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த இடத்திலேயே முழுமையாக அதை விளங்க வேண்டுமானால் நேரமும் மற்றொன்று விரித்தல் என்ற குற்றமும் வந்துவிடும் என்ற காரணத்தினாலே மேலோட்டமாக இதை சொல்லிவிட்டு போகிறேன். மேலோட்டமே இதுதானா என்று வியக்க வேண்டாம். அது போக போக எல்லாம் நமக்கு நம்முடைய நூலாசிரியர்களும் உரையாசிரியர்களும் வாழைப்பழத்தை தீட்டுவது போல தீட்டுவார்கள்.
ஆகவே நாம் அது பற்றி கவலைப்பட தேவையில்லை. இந்த அவத்தை நிலையிலே குறிப்பிட்ட ஒரு எல்லையிலே அந்த அவத்தை நிலையிலே என்ன ஆகிறது என்றால் உயிர் இந்த கருவிகளை முற்றாக கடந்து விடுகிறது. இதை உவமையாக சொல்லி இறைவன் தொடர்பற்று நிற்கிறான் என்று சொன்னது போல ஒரு எல்லையிலே தொடர்பற்றும் நிற்கிறான் என்பதை விளங்கப்படுத்தி இறைவன் இந்த உலகத்தோடு தொடக்கும் நிற்பான், தொடக்கற்றும் நிற்பான் என்ற செய்தியை சொல்லி இந்த முதல் பாடலுடைய முதல் அத்தியாயம், அதாவது தருபவனுடன் வேண்டும் தான் முதலாகி மறிவிடும் என்ற பகுதியை விளக்கம் செய்து முடிக்கிறார். இனி தான் ஈருமாகி மறிவிடும் அனாதிமுத்த சித்துரு மண்ணினின்றே என்ற 2வது பகுதிக்குள்ளே இன்றைக்கு நாங்கள் நுழைய போகிறோம். இவ்வளவும் நீங்கள் சொல்ல நான் படித்துக் கொண்ட விஷயம். எனக்கு ஒரு தொகுப்பாக நான் உண்மையிலே உங்களை பொருள்வதற்கு சொல்லவில்லை. நான் அந்தந்த இடத்தை பார்த்து முடிந்த அளவு விளங்குகிறேன், அப்படியே நகர்ந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் தொகுப்புரை செய்ய தொகுத்த பிறகுதான் எனக்கும் அந்த முழு படம் மனதுக்குள்ளே வருகிறது. அதற்காக உங்கள் எல்லோருக்கும் நன்றி சொல்கிறேன். எல்லோருக்கும் அது துணையாக இருக்கும் என்று கருதி இன்றைக்கு அடுத்த பகுதி, அதாவது 2ஆம் அதிகரணத்துக்குள்ளே நுழைகிறோம். தான் முதலாகி அனாதிமுத்த சித்துரு மண்ணினின்று அறிவிடும் என்ற முதல் பிரிவு தான் ஈராகி நின்று அந்த பகுதிக்குள்ளே இன்றைக்கு நாங்கள் நுழைகிறோம். 51வது பாடல் படித்து 52வது பாடலில் இருந்து அது தொடங்க போகிறது. அந்த பகுதியிலே என்னென்ன விடயங்கள் வருகின்றன என்பதை துறையாசிரியர் அவருடைய முறையிலே அது ஒன்று நமக்கு அது ரொம்ப எளிமைப்படுத்தி சொல்லுகிற முறைமை. ஒரு தெரியாத ஒரு காட்டுக்குள்ளே திடீரென போவதனால் எல்லாம் ஒரு பயத்தை உருவாக்கிவிடும், எங்கே போகிறோம் என்று தெரியாமல். அதற்காக பின்னாலே விளக்கி சொல்ல வேண்டிய போகிற விடயங்களை தலைப்புகளாக எடுத்து சொல்லி, ஒரு நீதியரசர் அல்லவா, ஆகவே அவருக்கு ஒரு தீர்ப்பு எழுதுகிற முறை தெரிந்திருக்கும் போல் இருக்கிறது. அந்த வகையிலே முதலிலே இந்த பகுதிக்குள்ளே என்னென்ன விடயங்கள் வரப்போகின்றது என்பதை தலைப்புகளாக எடுத்து காட்டிவிட்டு, பாடங்களுடைய தலைப்புகளிலே இருந்து எடுத்து காட்டிவிட்டு அதற்கு பிறகு ஒவ்வொரு பகுதியாக விளக்கம் செய்ய போகிறார். ஆகவே இந்த ஈருமாகி அனாதிமுத்த சித்துரு மண்ணினின்று மறிவிடும் என்கின்ற இந்த 2ஆம் பிரிவுக்குள்ளே என்னென்ன விடயங்கள் சொல்லப்பட போகின்றன. முதல் தோற்றத்துக்கு காரணமான விடயங்களை பற்றி விரிவாக சொன்னார். இனி அழிவுக்கு காரணமாகிய விடயங்கள் பற்றி சொல்ல போகிறார். அப்படிங்கள் 2வது பகுதி தான் ஈருமாகி அனாதிமுத்த சித்துரு மண்ணின் என்று மறிவிடும். இது 2ஆம் பிரிவு. பாடல் 52 முதல் 57 வரை. இப்பிரிவில் அடங்கிய கருத்துகள்: 1. ஒடுங்கிய பிரபஞ்சத்தை சங்கார கடவுளே தோற்றுவிப்பன் என்பதை 52வது பாடல் மூலம் சொல்லுகிறார். ஒரு நிமிஷம் இல்லங்கள். உலகம் ஒடுங்கிய பிரபஞ்சத்தை யார் தோற்றுவிப்பது? உலகம் தோன்றி நின்று ஒடுங்கும் என்று படித்தோம். கேள்வி என்னவென்றால், இந்த ஒடுங்கிவிட்ட பிரபஞ்சத்தை திருப்பி தோற்றுவிக்கிறவர் யார்? இது மாற்று சமயத்தவருடான முரண்பாடு அல்ல, நமக்குள்ளே வரக்கூடிய முரண்பாடு. என்றால் தோற்றுவிப்பதற்கு ஒரு கடவுள், நிலைக்க வைப்பதற்கு ஒரு கடவுள், அழிப்பதற்கு ஒரு கடவுள் என்று நாங்கள் கடவுள்களை வகுத்து சொல்லி இருக்கிறோம். பிரம்மன், விஷ்ணு, ருத்திரன் என்ற மூவரும் தான் இதை செய்கிறார்கள் என்று சொல்கிறோம். இப்போ ஒடுக்கப்பட்ட பிரபஞ்சத்தை மீண்டும் உருவாக்குவது யார்? தோற்றுவிக்கிற பிரம்மனா அல்லது காக்கின்ற விஷ்ணுவா? அவருக்கும் அந்த கடமை இருக்கிறது அல்லவா? ஆகவே அவரா? அல்லது சங்காரம் செய்கின்ற ருத்திரனா, அழிவு செய்கின்ற ருத்திரனா, அல்லது இவை எல்லாவற்றையும் சங்கரிக்கின்ற கடவுளா என்ற ஒரு கேள்வி எழும்புகிறது. அந்த கேள்விக்கு சங்கார கடவுளே தோற்றுவிப்பன் என்கிறார். தயவு செய்து அதை புரிந்து கொள்ளுங்கள். படைத்தல், காத்தல், அழித்தலே வர்ற அழித்தல் வேறு, சங்காரம் வேறு. இது ரெண்டும் பின்னாலே விளங்கப்படுத்தப்படும். ஆகவே இந்த பகுதி முதல் பாடலிலே சொல்லப்பட போகிறது என்கிறார். 2. முத்தொழிலும் செய்தல் பற்றி முதல்வன் விகாரி ஆகான் என்பதை 53ஆம் பாடல் மூலம் விளக்குகிறார். இது அடுத்த பிரச்சனை. அதாவது இயல்பான ஒரு விஷயத்திலே விகாரம் வராது.
ஒரே தன்மையிலே ஓடிக்கொண்டிருந்தால் அதிலே விகாரம் வராது. மாறி மாறி வேறு வேறு விடயங்கள் நடந்தால் அது விகாரப்படுகிறது என்று அர்த்தம். இறைவன் உலகத்தை படைத்துக் கொண்டே இருந்தால் அவன் விகாரி ஆக மாட்டான். அல்லது இந்த உலகத்தை காத்துக்கொண்டே இருந்தால் அவன் விகாரியாக மாட்டான். அல்லது அழித்துக் கொண்டே இருந்தால் விகாரியாக மாட்டான். இவன் படைக்கவும் செய்கிறான், காக்கவும் செய்கிறான், அழிக்கவும் செய்கிறான். படைத்தல் என்பது வேறு, காத்தல் என்பது வேறு, அழித்தல் என்பது வேறு. முன் தொடர்புடையவை அல்ல, ஒன்றுக்கொன்று முரணான விஷயங்கள். ஆகவே ஒன்றே விஷயத்தை செய்தால் இறைவன் விகாரம் விடமாட்டான் என்று நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். வேறு வேறு விஷயங்களை செய்கிறபடியால் இறைவன் விகாரியாவான் என்று சொல்ல வேண்டும். ஆனால் இறைவன் விகாரியாக கூடாது. நாம் படித்த வரைக்கும் இறைவன் விகாரியாக இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் வேறு வேறு வேலை செய்கிறானே, அவன் விகாரியாகத்தானே இருக்க வேண்டும் என்ற கேள்வி எழுகிற பொழுது அவன் விகாரி ஆக மாட்டான் என்பதை அடுத்த பாடலிலே விளங்கப்படுத்த போகிறார். பாடல் 3. முத்தொழிலும் செய்யும் உரிமை சங்கார காரணனுக்கே உடையது என்பதை 54 மற்றும் 55வது பாடல் மூலம் விளக்குகிறார். படைத்தலுக்கு ஒரு கடவுள், காத்தலுக்கு ஒரு கடவுள், அழித்தலுக்கு ஒரு கடவுள் என்று படித்தோம். இந்த 3 தொழிலையும் சேர்த்து செய்யறதுக்கு ஒரு கடவுள் இருக்கிறார். படைப்பதை ஒருவர், காப்பதற்கு ஒருவர், அழிப்பதற்கு ஒருவர் என்பது போல இந்த 3 தொழிலையும் சேர்த்து செய்கிற ஒருவர் இருக்கிறார். அவருக்கு சங்கார காரணன் என்று பெயர். ஆகவே இந்த முத்தொழிலையும் செய்கின்ற உரிமை சங்காரண காரணனுக்கே உரியது என்பதை அடுத்த பாடல் விளங்கப்படுத்த போகிறது. அதிலே விவரம் படித்துக் கொள்வோம். 4. முத்தொழிலும் செய்தற்கு காரணம் யாது என்பதை 56வது பாடல் மூலம் விளக்குகிறார். எல்லாம் சரிதான் சாமி, ஆண்டவனுக்கு வேற வேலை இல்லையா? அவர் பாட்டுக்கு அவர் இருக்க வேண்டியது தானே. ஏன் இந்த முத்தொழிலும் செய்கிறார், பிறகு சங்காரம் பண்ணுகிறார்? இவருக்கு என்ன வேலை? ஏன் இதை செய்ய வேண்டும்? அவர் தானே ஒரு பற்றில்லாதவராயிட்டே, அவருக்கு ஏன் இந்த வேலை என்பதை விளங்கப்படுத்த போகிறார்கள் இந்த பாடலிலே. 5. ஐந்தொழிலும் அருட்செயல் என்பதனை 57வது பாடல் மூலம் விளக்குகிறார். கிடைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்கின்ற 5 தொழில்கள் இருக்கின்றன. அருளல் என்று ஒரு தொழில் இருக்கிறபடியால் மற்றைய 4 தொழிலும் இதற்கு வேறான தொழிலோ என்கின்ற ஐயப்பாடு வரும். நான் சொல்வது உங்களுக்கு விளங்குகிறேன். இந்த 5 தொழில் படித்திருக்கிறோம். படைத்தல், காத்தல், அருளல், மறைத்தல். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று படித்திருக்கிறோம். அப்போ அருளல் என்று ஒன்று இருக்கபடியால் மற்ற 4 வேறு தொழிலோ என்று கேட்டால் இல்லை, எல்லாமே அருட்தொழில் தான். அருட்தொழில் என்று தனித்து ஒன்று சொல்லப்பட்டாலும் கூட மற்ற எல்லாம் கூட அருட்தொழில் தான் என்பதை கடைசி பாடலிலே, இந்த பகுதியினுடைய கடைசி பாடலிலே சொல்ல போகிறார். ஐந்தொழிலும் அருட்செயல் தான் இறைவன் ஐந்தொழிலும் செய்கிறான், அவன் விகாரியாக மாட்டான் என்கின்ற விவரங்களை எல்லாம் எடுத்துச் சொல்கிறது அடுத்த பாடல். இனி பாடல்களுக்குள்ளே நாங்கள் நுழைய போகிறோம். பாடல் 52. பாடல் தலைப்பு ஒடுங்கிய பிரபஞ்சத்தை சங்காரக் கடவுளே தோற்றுவிப்பன். பாடல். உயிரவை ஒடுங்கி பின்னும் உதிப்பது அரண்பால் எண்ணில் செயிரு மலத்தினாகும் சிதைந்தது ஏது எண்ணில் சித்தத்து அயர்வொழி காரியங்கள் அழியும் காரணம் கிடக்கும் பயிர் தரு காரியம் பின் பண்டு போல் பண்ணும் ஈசன். பொருளுரை. உயிரவை ஒடுங்கி, உயிர்கள் சங்கார காரண இடத்திலே ஒடுங்கி பின்னும் அரண்பால் உதிப்பது ஆசிரியர் சேர்த்துக் கொள்கிற வசனங்களை கவனிக்க வேண்டும். உயிரவை ஒடுங்கி, இது பாடல் வரி. எங்கே ஒடுங்கி? உயிரவர் சங்கார காரணத்திலே ஒடுங்கி என்று உயிர் எழுதுகிறார். அப்போதான் அந்த பாடல் வரிக்கான முழு விளக்கம் நமக்கு வருகிறது. சங்கார காரணத்திலே ஒடுங்கி பின்னும் அரண்பால் உதிப்பது எண்ணின் மீளவும் அச்சங்கார காரண இடத்தினின்று தோன்றுவது எற்றுக்கு எண்ணின் செயிர் மலத்தின் ஆகும் குற்றம் பொருந்திய ஆணவ மலம் காரணமாக மீளவும் தோன்றுவனவாகும். அதாவது இந்த இடத்துல கொஞ்சம் விளங்கிக் கொள்ளுங்கள். சங்கார காரணன் உலகத்தை ஒடுக்குகிறான்.
சங்காரகாரன் அழித்தல் என்பது வேறு, ஒடுக்குதல் என்பது வேறு. ஒடுக்குதல் என்பது ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விடுவது, அழித்தல் என்பது ஒரு பகுதியை இல்லாமல் செய்வது. அப்படி இந்த ஒடுக்குறது சரி, ஒரு தேவைக்கு ஏதோ ஒடுக்கி விட்டான்னு வைப்போம். பிறகு ஏன் திருப்பி அதை உண்டாக்குகிறான்? ஒடுக்கினால் ஒடுக்கி விட்டுற வேண்டும், உண்டாக்கினால் உண்டாக்கி விட்டுற வேண்டும். என்ன இறைவனுக்கு வேலை இல்லையா என்று கேட்டால் அதற்கான பதில் சொல்லுகிறார்கள். ஒடுக்குவதும் பின் விரிப்பதும் எதற்கென்றால் ஆணவ மலம் காரணமாகவே இதை செய்கிறான். ஆணவ மலத்திலே இருந்து உயிர்கள் விடுபட வேண்டும் என்பது இறைவனுடைய கருணை. இல்லாவிட்டால் அது ஆன்மா தன்னுடைய இயல்பை அறிய முடியாமல் வீணாக சிற்றறிவோடு கிடக்கும். அது பேரறிவோடு இணைந்து விட்டால் வியாபகத்தன்மை பெற்று அதுவும் எல்லாவற்றையும் அறியும். அப்படி அறிய முடியாமல் தடுத்து நிற்கிறது இந்த ஆணவம். இந்த ஆணவத்துக்குள்ள அகப்பட்டு தன் இயல்பு கட்டு கிடக்கக்கூடிய ஆன்மாவை பார்த்து இறங்கி அந்த ஆணவ மலத்திலே இருந்து அதை விடுவிக்க நினைக்கிறான் இறைவன். ஆகவே இந்த உலகத்தை ஒடுக்குவது எதற்காக என்று கேட்டால், விரிப்பது எதற்காக என்று கேட்டால், இந்த ரெண்டுக்கும் காரணம் ஆணவ மலத்திலே இருந்து ஆன்மாவை விடுப்பது. இது ஒரு கேள்வி வரும். திருப்பி மீள மீள தோற்றுவிப்பது கண்மத்தை ஆணவத்தை நீக்குவதற்காக, கண்மத்தை அனுபவிப்பதற்கு மாயைக்குள்ளே விடுவது என்பது நமக்கு தெரியும். அப்ப ஒடுக்குவது எதற்காக என்ற கேள்வி வரும். விரிப்பது, திருப்பி ஒடுக்கியதை விரிப்பது நான் சொன்ன ஒடுக்குவது எதற்காக என்றால், ஆன்மா செய்து வைத்திருக்கக்கூடிய ஆணவம் கண்மம் என்பது, ஆணவத்தினால் விளைந்த ஆன்மாவுக்கு விளைந்திருக்கக்கூடிய கண்மம் என்பது அப்படி இப்படியானது அல்ல. ஒரு பிறவியிலே அள்ளி முடித்து விட்டு போகக்கூடியது ஒன்று அல்ல. ஒரு கூலியாளை கொடுத்து ஒரு கூடையையும் மண்வெட்டியையும் கொடுத்து இந்த மலையை அள்ளி கொண்டு வா என்று சொல்வது போல அதைவிட பெரியது இந்த வேலை. ஏனென்றால் பல பிறவிகளிலே பிறந்து ஆன்மா கண்ம அனுபவங்களை உண்டாக்கி ஆணவத்தினாலே கண்ம அனுபவங்களை உண்டாக்கி மலை போல குவித்து வைத்திருக்கிறது. இது நீங்கினால்தான் ஆன்மா விடுதலை பெறலாம். இது நீங்க வேண்டுமானால் ஆன்மா மீண்டும் மீண்டும் பிறக்க வேண்டும். ஆகவேதான் இந்த உயிர்களை மீண்டும் மீண்டும் தோற்றுவிக்கிறான். அப்ப ஏன் ஒடுக்குவிக்கிறான் என்றால், இறைவன் தாய்க்கருணை உள்ளவன். அதை நாங்கள் மறந்து போகக்கூடாது. சரி, மலையை அள்ள சொல்லி கொடுத்தாகிவிட்டது, அள்ளி முடித்து விட்டு வரட்டும் என்று இருந்தால் அவன் ஒரு நல்ல முதலாளி அல்ல. இரக்கம் இல்லாமல் நீ இருக்கு மட்டும் இருந்து கலைக்கிறாயோ கலைக்க இல்லையோ, என்ன பாடுபட்டாலும் இந்த மழையை அள்ளி முடித்துத்தான் என்னிடம் வர வேணும் என்று சொன்னால் அவன் பேரருளாளனாக மாட்டான். ஆகவே இறைவன் என்ன செய்கிறான்? ஆன்மாவுக்கு ஓய்வுகளை கொடுக்கிறான். நான் முன்பும் பல தினம் அதை சொல்லி ஓய்வுகளை கொடுக்கிறான். அந்த ஓய்வு பல வகைப்பட்டு விரிந்து கிடக்கிறது. ஒரு ஆன்மா கண்ம அனுபவம் பெற்றுக் கொண்டிருக்கிற காலத்திலே ஒரேயாக கண்ம அனுபவம் பெற்றுக் கொண்டிருந்தால் அது ரொம்ப கஷ்டம், கடினம். அந்த ஆன்மா வருந்தி விடும். தாய்க்கருணை உள்ள இறைவன் அப்படி நம்மை வருத்த விட மாட்டான். அதனாலேதான் பல வகையான ஓய்வு கொடுக்கிறான். அந்த ஓய்விலே ஒன்று நம்முடைய தூக்கம். நம்முடைய தூக்கம் என்பது அந்த நேரத்திலே உயிர் பேசாமல் கண்ம அனுபவம் இல்லாமல் கிடக்கிறது. அப்போதும் சொப்பனத்திலே கண்மம் அனுபவம் பெறுகிறவர்கள் இருக்கிறார்கள். அது பற்றி அந்த அவத்தைகள் படிக்கிற பொழுது படிப்போம். கொஞ்சமாவது நீங்கள் நினைத்து பாருங்கள், தூக்கம் என்ற ஒன்று இல்லாமல் இருந்திருந்தால் நாங்கள் என்ன பாடுபட்டிருப்போம். இப்பொழுதும் சில பேருக்கு தூக்கம் பெறாத ஒரு நோய் இருக்கிறது. அவர்களிடம் கேட்டு பார்க்க வேண்டும் அந்த துன்பம் என்ன என்று. தூக்கம் வராது, அதாவது ஓய்வு வராது. ஓய்வு பெறாமல் இருப்பது என்பது மிகப்பெரிய கஷ்டம். ஆகவே இறைவன் முதல் நிலையிலே தூக்கம் என்கின்ற ஒன்றை எங்களுக்கு ஓய்வாக தருகிறான். அது சின்ன விடுமுறை. நான் சொல்றது, ஒரு பாடசாலையிலே ஸ்கூலுக்கு போனால் அன்று பள்ளிக்கூடம் முடிந்துவிடும், திரும்பி வீட்டுக்கு வரலாம். இது ஒன்று. அடுத்தது இன்னொரு லீவ் இருக்கிறது, சனி ஞாயிறு லீவு. வீட்டுக்கு வந்து 2 நாள் ஓய்வெடுத்து விட்டு போவது. இன்னொன்று இருக்கிறது ஒரு மாத லீவு. அது ஒரு பெரிய விடுமுறை. இப்படி விடுமுறைகளை பகிர்ந்து வைத்து ஏன் செய்ய வேண்டும்? ஒரேதான் முதலாம் வகுப்பு உட்கார்ந்தால் டிகிரி முடிச்சுத்தான் பள்ளிக்கூடத்தால வெளியில வர வேணும் என்று வச்சால் எப்படி இருக்கும்? அந்த பிள்ளை செத்து போவான். ஆகவேதான் இந்த விடுமுறைகள் கொடுக்கிற வழக்கம். அப்படி இறைவன் இதெல்லாம் நாங்கள் இந்த சிஸ்டம் எங்க படையணும் என்றால் இறைவனிடமிருந்துதான் படையணும். இறைவன் அப்படித்தான் பண்ணி வைத்திருக்கிறான். முதலிலே தூக்கம்.
அது ஆன்மாவுக்கு ஒரு சிறு சிறு ஓய்வு. அதுக்கு பிறகு மரணம். மரணம் கொஞ்சம் பெரிய ஓய்வு, சனி ஞாயிறு விடுமுறை போல. அது ஒரு கொஞ்சம், அதுதான் சொல்லுகிறார், உறங்குவது போலும் சாக்காடு என்றார் திருவள்ளுவர். எப்படி நீ தூங்குகிற பொழுது உனக்கு எப்படி இருக்குதோ அப்படித்தான்டா மரணமும் இருக்க போகிறது. அதாவது மரணம் பற்றி அஞ்சாதே. தூக்கம் யாருக்காவது துன்பத்தை தருகிறதா? அது நிம்மதியைத்தான் தரும். அது போலத்தான் மரணமும் நிம்மதியை தரும் என்கின்றார். அப்ப உறங்குவது போலும் சாக்காடு என்று சொன்னது இருக்கிறதே, அந்த மரணம் என்பது இரண்டாவது கொஞ்சம் பெரிய ஓய்வு. மூன்றாவது ஓய்வைத்தான் சங்கார காலத்து ஓய்வு என்கிறோம். இறைவன் சங்காரம் பண்ணுவான். அந்த நேரத்திலே என்ன செய்வான் என்றால் ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒடுக்கி விடுவான். நாங்கள் ஒடுங்கி பிரயோசனம் இல்லை, எல்லாம் ஒடுங்க வேண்டும். தூங்க போகிறேன் என்று நான் தூங்க அறைக்குள்ளே போய் படுத்தாள், வெளியில இருந்து அம்மா ஒரு சத்தம் போடுவார், அப்பா ஒரு சத்தம் போடுவார், குழந்தைகள் விளையாடும், அந்த தூக்கம் நிம்மதி இல்லாமல் போயிடும். ஆகவே உண்மையான நிம்மதி பெற வேண்டால் எல்லாரும் தூங்க வேண்டும். அப்பதான் நிம்மதியா உண்மையான அந்த ரெஸ்ட் எடுக்கலாம். அதுபோல உலகம் முழுவதையும் இறைவன் ஒடுக்குவான். அந்த ஒடுக்குக்கு அதைத்தான் சங்கார, அதை சரியான வார்த்தை சொன்னால் மகா சங்காரம் என்பார்கள். எல்லாவற்றையும் சங்கரித்து ஒடுக்கி வைப்பது. அந்த வேலையை செய்கிறவனுக்கு சங்கார காரணன் என்று பெயர். சாதாரண இந்த இடையிலீவு மரணத்தை தந்து அழிவை தருகிறவருக்கு தான் இந்த ருத்ரன் என்று பெயர். எல்லாவற்றையும் ஒடுக்கிறவர் சங்கார காரணன். அதை பற்றித்தான் இப்பொழுது பேசுகிறார்கள். சொல்லுங்க. செயிர் ஒரு மலத்தினாகும் குற்றம் பொருந்திய ஆணவ மலம் காரணமாக மீளவும் தோன்றுவன ஆகும். சிதைந்தது ஏது எண்ணில், அதாவது உயிர்கள் ஒடுங்கிய இடத்து ஆணவ மலம் அழியாதிருக்குமாயின் அவ்வொடுக்கத்தில் அழிந்தது யாது எண்ணின். சித்தத்து அயர்வு ஒழி படிக்க போகிறார்கள். நான் இப்பொழுது சொன்னது ஒரு பொதுவான தொகுப்புரை. அதாவது சங்கார காலத்திலே எல்லாம் ஒடுங்கும் என்று சொன்னேன். இப்ப சங்கார காலத்திலே என்ன ஒடுங்குகிறது என்று கேட்டால் சிதைந்தது அயர்வு படிங்கிறது. சித்தத்து அயர்வு ஒழி காரியங்கள் அழியும். சித்தத்து ஆன்மாவின் அறியாமையை நீக்கும் மாயா காரியங்களாகிய தனுவாதிகள் அழிவதாகும். அவ்வளவுதான். மாயை அழியாது. உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், ஆணவ மலத்தை பற்றி இருக்கிறது, ஆன்மாவை ஆணவம் பற்றி இருக்கிறது. இந்த ஆணவம் நீங்க வேண்டுமானால் ஆணவத்தால் விளைந்த கண்மத்தை திரும்ப திரும்ப அனுபவிக்க வேண்டும். கண்மத்தை திரும்ப திரும்ப அனுபவிப்பதற்கு எங்களுக்கு கருவிகள் தேவை. அந்த கருவிகளை தருவது மாயை. தனு கரண புவன போகம் என்கின்ற நான்கையும் தரும். உடம்பு, உடம்பில் பொருத்திய கருவிகள், அதிலே நின்று அனுபவிக்கக்கூடிய ஒரு புவனம், அதனாலே அனுபவிக்கப்படுகிற போகம். இந்த நாளையும் நாங்கள் எங்கே இருந்து பெற்றுக் கொள்கிறோம் என்றால் மாயையிலே இருந்து பெற்றுக் கொள்கிறோம். அப்படியானால் மாயையிலிருந்து பெற்றுக் கொள்கிற தனுகரண போன போகங்கள் எல்லாம் எல்லாருக்கும் சமமாக அல்லவா இருக்க வேண்டும். அமெரிக்கா என்றால் உலகம் முழுவதும் அமெரிக்கா, இந்தியா என்றால் உலகம் முழுவதும் இந்தியா என்றல்லவா இருக்க வேண்டும். இந்த அனுபவத்தை பெறுவதற்கு ஏன் வேறுபட்ட அனுபவம் வருகிறது? எனக்கு ஒரு அனுபவம் இலங்கையிலே இருக்கிற பொழுது, இந்தியா தமிழ்நாட்டிலே ஒரு அனுபவம், டெல்லியிலே ஒரு அனுபவம் என்று இந்த அனுபவங்கள் மாறுபட காரணம் என்னவென்று கேட்டால், மாயையிலே இருந்து இந்த பொருள்கள் எல்லாம் தரப்படுவதற்கு ஒரு ஒழுங்கு வைத்திருக்கிறான் கடவுள். அந்த ஒழுங்கு என்னவென்று கேட்டால் கண்மானுபவத்தை பொறுத்துத்தான் அந்த அனுபவங்கள் நிகழ்கின்றன. ஒவ்வொரு ஆன்மாவினுடைய கண்ம அனுபவம் வேறு. அந்த கண்ம அனுபவத்துக்கேற்ப தனுகரண போன போகங்களை இறைவன் நமக்கு தருவான். இதுதான் செய்தி. இப்பொழுது சங்கார காலத்திலே ஒடுக்கப்படுகிறது என்றால் எது ஒடுக்கப்படுகிறது என்றால் மாயையினுடைய விளைவுகள் ஒடுக்கப்படுகிறதே தவிர மாயை ஒடுக்கப்படாது. மாயை நிற்கும். இதை தெரிந்து கொள்ளுங்கள். படிங்க. சித்தத்து அயர்வு ஒழி காரியங்கள் அழியும். ஆன்மாவின் அறியாமையை நீக்கும் மாயா காரியங்களாகிய தனுவாதிகள் அழிவதாகும். தனுவாதிகள் என்றால் தனுகரண போன போகங்கள் என்று அதுக்கு அர்த்தம். காரணம் கிடக்கும், அவற்றின் காரணமாகிய மாயை அழியாதிருக்கும். மாயை அழிய முடியாது. இதெல்லாம் எவ்வளவு தூரம் ஒரு விலை பின்னி இருக்கிறார்கள் பாருங்கள். முப்பொருள் உண்மை என்று சொல்கிற பொழுது பரிவசு பாசம் என்கிறோம். பாசத்துக்குள்ளே
ஆணவம், கண்மம், மாயை என்று 3 பிரிவுகள் வைத்திருக்கிறோம். இந்த மூன்றும் தோற்றமும் முடிவும் இல்லாதவை. ஏன் மாயையும் அடைத்து ஒடுக்க முடியாது என்றால், மாயையை அடைக்க விட்டால் என்றால் அது உள்பொருளுக்குள்ளே ஒன்றாக ஆகாது. ஆகவே மாயையினுடைய காரியங்கள் அழியுமே தவிர மாயை அழியாது. அப்ப அது என்ன செய்யும் என்பதற்கு பின்னே சொல்லுவார். பயில் தரு காரியம் காரண ரூபமாய் அம்மாயையில் ஒடுங்கி கிடக்கும் காரியங்களை ஈசன் சங்கார காரணன் பின் பண்டு போல் பண்ணும் மீளவும் முன்போல தோற்றுவிப்பன். அதாவது மாயையினுடைய காரியங்கள் எல்லாம் மாயைக்குள்ளே ஒடுங்கி போகும். மாயை சக்திக்குள்ளே ஒடுங்கி போகும். சக்தி சிவத்துக்குள்ளே ஒடுங்கி போகும். சிவபெருமானுக்கு ஃபுல் ரெஸ்ட் அப்பதான் தருமா. ஒருவரும் இருக்காமல் தனியே அவர் இருப்பாராம். அதான் திருவாசகத்தினுடைய பெருமையை சொல்லுகிற பொழுது சொல்வார்கள், திருவாசகத்தை சிவபெருமான் எடுத்து வைத்துக் கொள்வாராம். ஏனென்றால் இந்த சங்கார காலத்திலே தன்னந்தனியே அவர் இருக்க வேண்டி வரும் என்றபடியால் அவர் திருவாசகத்தை படித்துக் கொண்டு இருப்பாராம். பொழுது போவதற்கு நாங்கள் இந்த பிளேன்ல போற பொழுது, ட்ரெயின்ல போற பொழுது ஒரு புத்தகம் கொண்டு போறது போல சிவபெருமான் திருவாசகத்தை வைத்திருக்கிறாராம். சிவபெருமானே பொழுதுபோக்க தன்னுடைய விருப்பத்துக்குரிய நூலாக திருவாசகத்தை வைத்திருக்கிறார் என்றால் எமக்கு அது எவ்வளவு பெரிய நூலாக இருக்க வேண்டும் என்று விளங்கிக் கொள்ளுங்கள். ஆகவே இந்த சங்கார காலத்திலே ஒன்றும் இராது, ஒரு டிஸ்டர்பும் இல்லாமல் எல்லாரும் ஒடுங்கி கிடப்பார்கள். சிவன் மட்டும் இருப்பார். சிவன் என்று சொல்லுகிறது, நான் தானே சொன்னேனே, எங்களுக்கு பல சிவன்கள் இருக்கிறார்கள். அனந்ததேவர் ஒரு சிவன், ஸ்ரீகண்டருத்திரர் ஒரு சிவன், அதைவிட நாங்கள் கீழே சொல்லுவாகிய பிரம்மா விஷ்ணு ருத்ரன் என்கிறவர் ருத்ரன் ஒரு சிவன், இவர் எல்லாருக்கும் மேலே இருக்கிற பரசிவன் ஒரு சிவன் என்று சிவன் பல வகையாக இருக்கிறது அல்லது இருக்கிறார். ஆகவே இந்த சிவபெருமான் சங்காரகாரன் என்று சொல்லப்படுகிற சிவபெருமான் இவ்வளவற்றையும் ஒடுக்கி, அதாவது உலகத்தை மாயைக்குள்ளே ஒடுக்கி, மாயையை சக்திக்குள்ளே ஒடுக்கி, சக்தியை தனக்குள்ளே ஒடுக்கி வைத்திருப்பான். பிறகு ஒரு தேவை வருகிற பொழுது, ஓய்வு முடிந்த பிறகு பழையபடி எல்லாவற்றையும் திருப்பி படைப்பான் என்று செய்தியை சொல்லுகிறான். குறிப்புரை. இச்செய்யுள் சேதன பிரபஞ்சமாகிய உயிர்கள் ஒடுங்கி மீளத் தோன்றுதற்கு காரணமும், ஒடுங்கிய அச்சேதன பிரபஞ்சத்தை சங்காரக் கடவுளே மீளத் தோற்றுவிப்பன் என்பதும் கூறிற்று. உலகம் என்று சொல்வது 2 வகையாக இருக்கிறது. உயிர் பொருள்கள், உயிரியல் பொருள்கள் என்று 2 வகையாக இருக்கிறது. இறைவன் தான் 2ஐயும் தோற்றுவிக்கிறான், நிலைக்கச் செய்கிறான், அழிக்கிறான், சங்காரம் செய்கிறான் என்று நாங்கள் தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். இதிலே இந்த பாடலிலே என்ன சொல்லுகிறாரா என்றாலாம், சேதன பிரபஞ்சமாகிய உயிர்களை இறைவன் ஒடுக்கி தோற்றுகிறான், அசேதன பிரபஞ்சமாகிய பொருள்களையும் இறைவன் ஒடுக்கி தோற்றுகிறான். இந்த சேதன பொருள்களாகிய உயிர் பொருள்களாகிய அந்த விஷயங்களை இறைவன் ஒடுக்கி தோற்றுவதற்கு காரணம் என்ன? அதற்கு காரணம் ஆணவம்தான் என்று சொல்லுகிறார். அப்படிங்கள். இச்செய்யுள் சேதன பிரபஞ்சமாகிய உயிர்கள் ஒடுங்கி மீளத் தோன்றுதற்கு காரணமும், ஒடுங்கிய அச்சேதன பிரபஞ்சத்தை சங்காரக் கடவுளே மீளத் தோற்றுவிப்பன் என்பதும் கூறிற்று. பிரபஞ்சம் என்பது இந்த உலகம், தனுகரண புவனாதி போகங்கள் எல்லாம் இருக்கிற பொழுது இதையெல்லாம் ஒடுக்கி வைத்துவிட்டு திருப்பி சிவபெருமானே ஈசனே அதை தோற்றுவிப்பான் என்று சொல்லுகிறது இந்த பாடல். இங்கே கூறிய ஒடுக்கம் மகா சங்கார காலத்திலே நிகழும் ஒடுக்கமாம். எல்லாம் சங்காரம்தான், எல்லா ஒடுக்கமும் சங்காரம்தான். இங்கே சொல்லப்பட்ட ஒடுக்கம் என்பது மகா சங்கார காலத்திலே நடப்பது. அதாவது ஒருவர் மிச்சம் இல்லாமல் எல்லாவற்றையும் ஒடுக்கிய நிலையிலே இருக்கிற சங்கார காலத்து விடயம் பற்றித்தான் இந்த பாடல் பேசுகிறது என்கிறார். அச்சங்கார காலத்தில் சட சித்துக்கள் எல்லாம் மாயையில் ஒடுங்கும், மாயை சக்தியிலும் சக்தி அரனிடத்தும் ஒடுங்குதலால் உயிரவை அரண்பால் ஒடுங்கும் என்றார். இதுதான் அந்த ஒடுக்க முறைமை. நான் முன்னமே சொன்னேன், சங்கார காலத்திலே நிகழும் ஒடுக்கமாம். அச்சங்கார காலத்திலே சடம் சித்து என்று, அதாவது அறிவில் பொருள் அறிவுள் பொருள் எல்லாமே எங்கே ஒடுங்கும்? எல்லாம் மாயையில் ஒடுங்கும், மாயை சக்தியில் ஒடுங்கும், சக்தி அரண்டத்தில் ஒடுங்கும். ஆகவே உயிரவை அரண்பால் ஒடுங்கும் என்றார். அந்த பாடலில் வருகிற உயிரவை அரண்பால் ஒடுங்கும் என்ற வரிக்கு விளக்கம் சொல்லுகிறார். 2ஆம் குறிப்பு.
பின்னும் உதிப்பது அரண்பால் எண்ணில் செய்ருரு மலத்தினாகும். சங்கார காலத்தில் ஆணவ மலம் நீங்கியதாயின் ஆன்மாக்கள் முக்தி அடையுமே அன்றி மீளத் தோன்றா. ஆணவ மலம் நீங்குதலாவது தன் சக்தி வலிகுன்றி நிற்றலாம். ஆதலால் அம்மலம் பரிவாகம் எய்தி நீங்குதற் பொருட்டு அவ்வான்மாக்கள் தோன்றுவன என்பது. இந்த ஒடுக்க காலத்திலே என்ன நடக்கிறது, ஆணவ மலத்துக்கு என்ன நடக்கிறது என்றால் நீங்குவது இல்லை. சங்கார காலத்திலே எல்லாவற்றையும் முடித்து விட்டான் என்றால் அப்ப ஆன்மாக்கள் எல்லாம் ஆணவ மலத்திலிருந்து நீங்கி விட்டனவா என்றால் இல்லை. நீங்கி விட்டன என்றால் நேரா முக்தி அடையும். இது முக்தி அடைய மாட்டாது. அதுல மேலும் மேலும் நுட்பங்கள் போகிற பொழுது சொல்வார்கள். உங்களுக்கு தெரியும், இந்த பரீட்சையிலே இப்போ ஒருவன் 80 புள்ளி எடுத்து விட்டான். 80 புள்ளி எடுத்து விட்டான் என்றால் அவனை 90 புள்ளிக்குரிய ரிசல்ட்டை கொடுத்து விடுவார்கள். அவன் கிட்டத்தட்ட அதுக்கு வந்துட்டான். ABC போடுற பொழுது ஒரு மார்க்ஸ் தான் வித்தியாசம் இருந்தா பரவாயில்லையே போட்டு கொடுத்து விடுவார்கள். அதுபோல இந்த சங்கார காலத்திலே கிட்டத்தட்ட முக்தி நிலைக்குற்ற ஆன்மாக்களை அவன் முக்தி பண்ணி காப்பாற்றி விடுவானான். அதற்கு கீழே இருக்கிற ஆன்மாக்களை ஒடுக்கி வைத்திருப்பான். பிறகு அடுத்த சங்காரம் நீங்கிய பிறகு அவற்றை பழையபடி விடுவான். இதுதான் இங்கே சொல்லப்பட போகிறது. இந்த பந்தியை திருப்பி வாசியுங்கள். சங்கார காலத்தில் ஆணவமலம் நீங்கியதாயின் ஆன்மாக்கள் முக்தி அடையுமே அன்றி மீளத் தோன்றா. ஆணவமலம் நீங்குதலாவது தன் சக்தி வலிகுன்றி நிற்றலாம். அவ்வளவுதான். சங்கார காலத்திலே ஆணவமலம் நீங்குவதில்லை, அதை வலிகுன்றி உள்ளே அமர்த்தி விடுவான். அது திருப்பி வெளியிலே வரும். இந்த கம்ப்யூட்டர் படிக்கிற பொழுது நான் ஆச்சரியப்படுவேன். சில விஷயங்களை அவர்கள் என்ன சொல்வார்கள், சுருக்கி உள்ளே அமர்த்தி விடுறது. அதுக்கு ஏதோ சொல்லுவார்கள், ஜிப் பண்ணிடுவாங்க. ஜிப் பண்ணுவது. ஜிப் பண்ணி வச்சு விட்டால் அது உள்ள போய் கிடக்கும். தேவைக்கு தட்டி விட்டால் வளையபடி விரிந்து வரும். இறைவனும் ஆன்மாக்களுடைய ஆணவத்தை சிப் பண்ணி வச்சு விடுவான் சங்கார காலத்துல. அது அவங்க உள்ள போய் கிடக்கும். பிறகு மீண்டும் விரிக்கிற காலத்திலே பிறகு தடக்கி விடுவான். அது வளையபடி விரிந்து கொடும். ஆதலால் அம்மலம் பரிபாகம் எய்தி நீங்குதற் பொருட்டு ஆன்மாக்கள் தோன்றுவன என்பது. ஆகவே திருப்பி தோன்றுவதற்கு காரணம் எல்லாம் ஆணவம் ஒடுங்கி எல்லாம் முத்தி அடையும் என்று சொல்லிவிட்டால் ஒரு திருப்பி தோற்றமே வராதே. ஏன் திருப்பி தோற்றம் வருகின்றது என்றால் முத்திக்குரியவை எல்லாம் முத்தி போக மிச்சம் எல்லாம் முத்தி அடையாமல் நிற்கும். நாங்கள் சொன்னது போல சிப் பண்ணி வைக்கப்பட்டிருப்பால் திருப்பி அது வெளியே வருவதற்காகத்தான் தோற்றுவிக்க வேண்டி இருக்கிறது. அப்பதான் அது தன்னுடைய ஆணவத்தை முடித்துத்தான் போகலாம். அதுக்காகத்தான் திருப்பி தோற்றுவிக்கப்படுகிறது என்கிறார். 3ஆம் குறிப்பு, சித்தத்து அயர்வொழி காரியங்கள் தேகமும் கலை முதல் பிருத்திவி ஈராயுள்ள தத்துவங்களும். இவைதான் மாயையிலே ஒடுங்கும் என்கிறார். மாயையினுடைய காரியங்கள் இவை எல்லாம் விரிந்து கிடக்கிற காரியங்கள். ஒடுங்குற பொழுது என்ன நடக்கும் என்றால் இந்த தனுகரண போன போகங்கள் எல்லாம் இதுல இருந்துதான் உண்டாகுது. காலம், நியதிகளை, வித்தை, அராகத்திலே தொடங்கி பிருத்திவி வரையும் உள்ள இதிலே தான் இதை அத்தனையும் உண்டாகிறது. இவையெல்லாம் அதனுடைய மூலமாகிய மாயைக்குள்ளே போய் ஒடுங்கும் என்கிறார். அயர்வு, உணர்வு அழிவு அல்லது அறியாமை. அறியாமை. 4ஆம் குறிப்பு, பயில்தரு காரியம். பயிலல் என்றால் நிகழ்தல் அல்லது நிலை பெற்றிருத்தல். பாடல் எங்க வருது என்று பார்த்துக் கொள்ளுங்கள். பயில்தரு காரியம் பின் பண்டு போல், அதாவது அது அழிவதில்லை, உள்ளே கிடந்து பிறகு வெளியிலே வரும். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். பயில்தல் என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால் நிலை பெற்றிருத்தல், அழிந்து போவதில்லை, நிலை பெற்று உள்ளே ஒடுங்கி நிற்கும் என்கிறார். 5ஆம் குறிப்பு, பின் பண்டு போல் பண்ணும் ஈசன். மாயையை முதற்காரணமாகவும் சிவசக்தியை துணைக்காரணமாகவும் கொண்டு முதல்வன் நிமித்த காரணனாகி நின்று தோற்றுவிப்பன் என்பது. தொழிப்புரை, உயிர்கள் சங்கார காரணனிடத்திலே ஒடுங்கி மீளவும் தோன்றுதற்கு காரணம் ஆணவமலமாம். அவை ஒடுங்குமிடத்து அவற்றோடு கூடிய தனுவாதி காரியங்கள் அவற்றின் காரணமாகிய மாயையிலே ஒடுங்கும். முதல்வன் அவற்றை மீளவும் எடுத்து போட்டால் பல விஷயத்தில் ஒன்றை சொல்லி அது சம்பந்தமான மற்ற விஷயங்களில் தனுவாதி என்றால் தனுகரண புவனம்
போகமாகிய என்று அதுக்கு பொருள் கொள்ள வேண்டும். முதல்வன் அவற்றை மீளவும் தோற்றுவிப்பன். பாடல் 52 மறுவாசிப்பு. பாடல் தலைப்பு ஒடுங்கிய பிரபஞ்சத்தை சங்காரக் கடவுளே தோற்றுவிப்பன். உயிரவை ஒடுங்கி பின்னும் உதிப்பது அரண்பால் எண்ணில் செய்ருரு மலத்தின் ஆகும். சிதைந்தது ஏது எண்ணில் சித்தத்து அயர்வழி காரியங்கள் அழியும் காரணம் கிடக்கும். பயில் தரு காரியம் பின் பண்டு போல் பண்ணும் ஈசன். பொழிப்புரை. உயிர்கள் சங்காரக் காரணனிடத்திலே ஒடுங்கி மீளவும் தோன்றுதற்கு காரணம் ஆணவமலமாம். அவை ஒடுங்குமிடத்து அவற்றோடு கூடிய தனுவாதி காரியங்கள் அவற்றின் காரணமாகிய மாயையிலே ஒடுங்கும். முதல்வன் அவற்றை மீளவும் தோற்றுவிப்பன். அதாவது ஒடுங்குதல் என்பது காரியம் கெடுதல், காரணம் கெடாமல் நிற்றாங்க. இப்போ அந்த தடுப்பூசி எல்லாம் போட்டு கொரோனா என்கின்ற காரியத்தை ஒடுக்கி விட்டார்கள். ஆனால் கொரோனா கிருமியாகிய காரணம் எண்ணம் இருக்கும், அது சந்தர்ப்பம் வர்ற பொழுது திருப்பி வெளிப்படும். அதுபோலதான் இறைவனும் சங்கார காலத்திலே இவற்றினுடைய மாயையினுடைய காரியங்களை எல்லாம் மாயைக்குள்ளே ஒடுக்கி சிவசக்திக்குள்ளே ஒடுக்கி தனக்குள்ளே ஒடுக்கி வைத்திருப்பான் என்பதுதான் இந்த சங்கார காலத்தினுடைய உண்மை. என்றால் நாங்கள் இப்ப என்ன படிக்கிறோம் என்றால், தான் முதலாகி படித்து முடித்து இப்ப தான் உயிராகி படிக்கிறோம். எப்படி இறைவன் உலகத்தை அழிவு செய்கிற பொழுது, சங்காரம் செய்கிற பொழுது என்னென்ன செய்கிறான் என்பதை சொல்வதுதான் இப்பொழுது நாங்கள் படிக்கிற பகுதி. ஆகவே உயிர்கள் ஒடுங்கி தோன்றும், அதற்கு காரணம் ஆணவம். ஆணவம் முடிவடையாத காரணத்தினாலேதான் அவை திருப்பி தோற்றுவிக்கப்படுகின்றன. இந்த பிரபஞ்சம் எல்லாம் மாயையிலே ஒடுங்கி பிறகு மாயையிலே இருந்து தோன்றும். அதை தோற்றுவிப்பான் இறைவன். ஒடுக்குகிறவனும் அவனே இருப்பான், பிறகு வெளிப்படுத்துகிறவனாகவும் அவனே இருப்பான் என்பது இந்த பாடல் தருகிற செய்தி. மற்ற விஷயத்தை அடுத்த வகுப்பிலே படிப்போம். நன்றிங்க. உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. இறைப்பணியான இம்முயற்சியின் மற்ற பதிவுகளை கேட்க www.karka.in வலைத்தளம் அல்லது யூடியூபில் கற்க கசடர சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் என்ற இணைப்பிலும் காணலாம். நன்றி, வணக்கம். சிவார்ப்பணம்.